குருவும் சுக்கிரனும் எப்படி இருந்தால் நமக்கு பணம் வரும் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக ஒரு லக்னத்துக்கு குரு நல்ல நிலையில் இருக்கணும். பொதுவாக 6, 8, 12 மறையாமல் இருக்கிறது நல்ல விஷயத்தை கொடுக்கும். சில நேரங்களில் குரு மறைவது கூட பார்த்திங்கன்னா மறைமுக தனத்தை நிறைய கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரனும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்தை தவிர, அதுக்கப்புறம் பாதகஸ்தானத்தை தவிர, அதுக்கப்புறம் இந்த கடகம் சிம்மம் அதுக்கு பகை வீடுன்னு சொல்கிறத தவிர மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் சுக்கிரன் நல்ல பலனை தான் கொடுக்குங்கிறத பொதுவாக எடுத்துக்குவாங்க. ரைட்டு, இந்த குருவும் சுக்கிரனும் தான் பணம் கொடுக்குது. இது ரெண்டும் எப்படி இருக்கணுங்கிறது அடுத்தது ஒரு கேள்வி வரும்ல. கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் குருவை சுக்கிரன் பார்த்தாலோ சுக்கிரன் குருவை பார்த்தாலோ எப்படியும் பணம் அவர்களுக்கு ஓரளவு தேவையான பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா பணம் திடீர்னு வரும், அப்புறம் ரொம்ப நாளைக்கு வராது, அப்புறம் ஷார்ட்டேஜ் ஆகிடும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பணம் வரும். இப்படி இருக்காது. இது எப்படின்னா குருவை சுக்கிரன் பார்த்தாலோ சுக்கிரனை குரு பார்த்தாலோ அவர்களுக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் ரொம்ப அதிகமாக வெள்ளம் மாதிரி அடிச்சுட்டு உள்ளனா கூட வற்றி போகாத அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்கல்ல. இதுதான் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு.